இருக்கிறது என்று இஸ்லாத்தில் உள்ள ஒருவன் நம்பினால் அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவான். இறைவனின் வார்த்தைகளை மறுத்தவனாகி விடுவான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏராளமான போதனைகளுக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்றுதான் அர்த்தம். பேய்கள் பிசாசுக்கள் என்று சொல்லப்படுவதன் பின்னணியில ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில மதங்களிலே சொல்வார்கள், இப்படி இள வயதிலே ஒருவன் இறந்துவிட்டால், காதல் தோல்வியிலே தற்கொலை செய்துவிட்டால், அல்லது வண்டியிலே செல்லுகிற பொழுது, வாகனத்திலே செல்லுகிற பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்துவிட்டால், உலகத்தில் வாழுகிற காலகட்டங்களில் சிறு வயதிலோ அல்லது காதல் தோல்வியினாலோ தற்கொலை செய்வதன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாகவோ ஒருவன் மரணித்து விடுகிற பொழுது அவனுடைய ஆவி வேறு ஒருவரின் உடலிலே புகுந்து அவன் அனுபவிக்க நினைப்பதையெல்லாம் அனுபவிக்கும் என்று சில மதங்களிலே நம்புகிறார்கள். இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான், என்னால் வாழ முடியல, காதல் தோல்வியாகிவிட்டேன், கடன் தொல்லையாயிருக்கிறது, அல்லது இறைவனின் நாட்டத்தினால் ஒரு விபத்து ஏற்பட்டு மரணிக்கிறான். இவனுடைய அந்த செத்து போன ஆவி அது பேய் வடிவிலோ பிசாசு வடிவிலோ வேறு ஒருவரின் நல்ல உடலிலே புகுந்து தான் வாழ நினைப்பதை அனுபவிக்க நினைப்பதை எல்லாம் அவர் உடலின் மூலமாக இருந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொள்ளும். இதைத்தான் பேய் பிசாசு என்று மக்களுக்கு மத்தியிலே பரவலாய் நம்பப்படுகிறது. பல சினிமா படங்களிலும் இது போன்ற முட்டாள்தனமான மூடத்தனமான கருத்துக்களை பதிய வைப்பதை பார்க்கிறோம். யாராவது ஒருவர் இறந்து விடுகிற பொழுது அவருடைய ஆவி ஒரு ஹீரோவுடைய உடலிலோ ஹீரோயினுடைய உடலிலோ அல்லது ஒரு பெரிய அரண்மனை போன்று ஒன்று காட்டப்பட்டு அந்த அரண்மனைக்குள் இருக்கிற ஒரு அறைக்குள் இருப்பது போன்ற தோற்றத்தையோ பிம்பமாய், எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும் மக்கள் சிந்தனையிலே சீர்திருத்தம் பெற்றாலும் இந்த பேய் பிசாசு என்று வந்துவிட்டால் பல பேர் நடுங்குவதை பார்க்கிறோம். அப்ப ஆணித்தனமாய் அடித்து சொல்கிறோம், இஸ்லாத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திலே பேய் பிசாசு இது போன்று எந்த ஒரு வகைகளுக்கும் ஆவிகளுக்கும் இஸ்லாத்தில் வேலையே இல்லை. இஸ்லாத்தில் அதற்கு எதிராகத்தான் பலதரப்பட்ட கருத்துக்களை இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்கிறது.